நான் ஒர்க் அவுட் தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாத்தீங்களான்னு கேட்டேன் ஐனுடைய ஒர்க்ல. பண்ணிருக்கேன் சார். பிஸ்மில்லா அவட ஓதுவா சொல்ல வரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னஹு ஹுவ யுப்திஉ வ யுஈத். ரெண்டாவது فبشرهم بعذاب أليم. சிறுஹும் என்று வாரது பல தபஷிருஹும் அல்ல தபஷிர்ஹும். فبشرهم بعذاب பல أليم. பல பல அலீம் என்று வருதே. இது أليم. எஸ் இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் வரணும். فبشرهم بعذاب أليم. திருப்பி போதும் பல வரானு. فبشرهم بعذاب أليم. بعذاب أليم بعذاب أليم. فبشرهم بعذاب أليم. மூணாவது الذين إذا اكتالوا على الذين إذا اكتالوا على الناس يستوفون. திருப்பி போதுங்க திக்காம. الذين إذا اكتالوا على الذين إذا اكتالوا விட்டுட்டு எடுக்கணும். الذين நிறுத்தி எடுக்கிறல்ல நிப்பாட்டி எடுக்கிறல்ல பட் ஈட சவுண்ட் எடுக்கணும். الذين إذا اكتالوا الذين إذا اكتالوا على الناس يستوفون. திருப்பி போதுங்க. الذين إذا اكتالوا على الناس يستوفون. يستوفون. الذين إذا اكتالوا على الناس يستوفون. குட். நாலாவது விலங்குதா டோன் எடுத்து ஓதுற ஸ்டைல் எப்படி வருதுண்டு அதான் நம்மளோட பிரச்சனை. அந்த டோன் வரணும். الذين إذا اكتالوا على الناس يستوفون. திரும்ப ஓதுவா. ஆவதும் பிளவதா பட்டாயம் போதும். الذين إذا اكتالوا على الناس يستوفون. ஓகே நாங்க போன கிளாஸ்ல சொன்னது போல நாங்க இன்றைக்கு எங்கள்ட இரண்டாவது பகுதி மொத்தம் 13 பகுதியில இருந்தீங்க. இந்த பகுதியில அதுல இரண்டாவது பகுதிக்கு நாங்க வரோம். இரண்டாவது பகுதியில ஒரே ஒரு எழுத்து தான் நிக்குது. இப்பதான் நாங்க பே என்ற எழுத்துக்கு வரோம். அலிஃப் ஐனுங்கிறது எங்கட முதல் பகுதி. இரண்டாவது பகுதியில பே என்ற எழுத்துக்கு வரோம். பே என்ற எழுத்துற விஷயம் என்னென்றால் இது கீழ் நோக்கி பே என்று உச்சரிக்கப்படணும். ஆனால் இதுல இருக்கிற பிரச்சனை என்றால் நாங்க இத பா ஆ பா தா என்று ஓதி பழகின இஷ்டம் இல்ல பா என்று ஓதி பழகி விட்டோம். எனவே அது பிழை. அந்த பா பா என்று ஓதுறத நாங்க பே என்றதுக்கு மாத்தோம். அதான் இங்க உள்ள முக்கியமான விஷயம். விளங்கிச்சுதா? அதே நேரம் கீழ் நோக்கி உச்சரிக்கும் நேரத்துல பி பெஹம் பே 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 என்று ஓத முடியாது. கஸ்ரா துன் உடைய உச்சரிப்புல மிக தெளிவாக பி பி என்று நாங்க உங்களை உச்சரிப்பை எடுக்கணும். பிஸ்மில்லா ஒவ்வொன்றா ஓது பாப்போங்க. وهذا البلد الأمين. அந்த பலதில் அதான் பிளங்குறேன். ப وهذا البلد بلد அண்ணா அந்த அப்பதான் வருது. மாஷா அல்லாஹ் குட்னா. وهذا البلد الأمين.
அலிஃப் படிச்சாச்சே இப்ப நீங்க ஏன் மாத்துறீங்க ஸ்டார்டிங் போதும் சரியே அமீன் அமீன் وهذا البلد الأمين மாஷா அல்லாஹ் திருப்பியா وهذا البلد الأمين இப்ப பாருங்க அலிஃபும் நிக்குது பேயும் நிக்குது சரியா ரெண்டும் ஒரே வடிவத்துல வரணும் எப்படி ஆபா அல்ல எஸ் அப்ப அது அந்த நீங்க சொல்ற அந்த ஸ்டைல் உங்களோட ஓதல்ல வரணும் وهذا البلد الأمين وهذا البلد الأمين ரெண்டாவது பாப்போமே ரெண்டாவதுலயும் நீங்க படிக்கிற எழுத்து மேய்க்குது படிச்சு முடிச்ச எழுத்து மேய்க்குதான் பாப்போமே فما يكذبك بعد بالدين ராகம் எடுத்து ரெண்டுல குழப்பம் போத்தோட நிப்பாட்டாம குழம்பம் எல்லாம் போதும் பாப்போம் فما يكذبك بعد بالدين அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் தான் ஷத்து பெற்று வாரது ஷத்து பெற்று வார விஷயம் இதுலயும் எப்படி தபத் என்று போகலாது அந்த பால என்ற சவுண்ட்ல நின்று போகணும் تبت يدا أبي لهب وتب வெரி குட் ரெண்டாவது قل أعوذ برب الناس ராகம் எடுத்து ஓதணும் அப்பதான் ஓதல் வரும் قل أعوذ برب الناس மூன்றாவது فسبح بحمد ربك واستغفرك واستغفرك இல்ல அதுல நிப்பாட்டி واستغفر إنه كان توابا நிப்பாட்டி ஓதணும் فسبح بحمد ربك واستغفره நான் படிச்சிட்டோம் கடைசி ஹாக்கு பூனை வச்சுதான் நிப்பாடணும் فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا நிற்றது போதாது فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا மூணாவது ما ودعك ربك وما قلى போதுமா ودعك சவுண்ட் வருமா ما ودعك ربك وما قلى இதுல சரி இந்த வசனங்கள் தேவையில்லை இதெல்லாம் நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டோம் ஒவ்வொரு பக்கமாக ஓதிக்கிறோம் இதோ பாப்போம் فليعبدوا رب هذا البيت بيت அல்ல بيت رب هذا البيت فليعبدوا رب هذا البيت ரெண்டாவது
كلا لينبذن في الحطمة திருப்பி போதுங்க. كلا لينبذن في الحطمة மூன்றாவது وتكون الجبال كال ஜிபாலு பிழை. ஜிபாலு பிழை. جبال ஜிபாலு focus. எஸ். فتكون الجبال كالإهن المنفوش ஐன் வரணும். கல் ஐனில் கல் ஐனில் وتكون الجبال كالعهن المنفوش. وتكون الجبال كالعهن المنفوش ஃபோஷ். அந்த ஃபோஷ் அதே கடைசி கட்டம் ராகம் இல்லாம போகுது. நீங்க வசனத்தை ஸ்டார்ட் பண்ற நேரம் அழகா ராகம் வருது, வசனத்தை முடிச்சு வைக்கிற நேரத்துல ராகம் அப்படி இல்லாம போகுது, அது பிள்ளது பாருங்க. வதகூனுல் ஜிபாலு அது வரைக்கும் அவங்களோட டோன் அழகா ராகம் எடுத்து வருது, பின்னாடி நடக்குது ராகமே இல்லாம போகுது, பிறகு அப்படி வரக்கூடாது. வதகூனுல் ஜிபாலு கல்ஐஹ்னில் மன்ஃபூஷ். وتكون الجبال كالعهن المنفوش ஓகே குட். நாலாவது إن ربهم بهم يومئذ لخبير குழம்பக்கூடாது. கண்ணால சரியா பார்த்து, நான் பெஸ்ட்டுக்கு சொன்னமே கண்ணால பார்த்து ஒரு ஸ்டில்கள் தந்திக்கிறேன். இடையில போயிட்டு இந்த சிக்கிறது குழப்பம் இல்லாம ஓதுறதுக்கான வழிமுறை சொல்லி தந்தீங்க, அப்படிதானே? அந்த சிஸ்டத்தை பிடிச்சிக்கோங்க. إن ربهم بهم يومئذ لخبير திரும்ப வாஸ்தா. إن ربهم بهم يومئذ إن ربهم بهم يومئذ لخبير. ஓகே ஐந்தாவது أرأيت إن பிழை அராய்த்த மாதிரி. பாத்தீங்களா, கணக்கெல்லாம் போகக்கூடாது, மிச்சம் கவனமாய் படிக்கிறதுக்கு. அல்லது உங்களை மறந்து பேசிருக்கு, நீங்க கேட்டி உங்களை மறந்து உங்களை இந்த என்ன சொல்ற உங்களை மறக்க அடிச்சுட்டு பேசிடும். அது நாங்க ரெடியா இல்லைன்னா எங்களை அது மறக்க அடிச்சுடும். நாங்க அதை மறந்துடா அப்படின்னா தான் அது அந்த ஃப்ளோல நாங்க பழகுவோம். அல்லது அந்த ஃப்ளோ அப்படி பேசிடுவோம், எங்கிட்ட இருந்து மறைஞ்சு பேசிடுவோம். أرأيت إن كذب وتولى. நான் வேற ஒண்ணும் திருத்தல, இப்போதைக்கு பே மட்டும் தான் நான் பார்க்கறோம், ஃபோக்கஸ் பண்றோம். என்றால் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ள கூடாது. அலிஃப் அல்ஹம்துலில்லாஹ் நல்லம் பேயும் வந்திக்குது, வரலன்னு சொல்லல. பட் நீ நிறைய பிராக்டிஸ் பண்ணா சரியாக நினைக்கிறேன். இந்த மாதிரி கட்டாயம் ஹோம் ஒர்க் பிராக்டிஸ் பண்ணும்போதே அடிக்கடி மிஸ்டேக் நானே பண்ணி கரெக்ஷன் பண்ணிட்டே இருக்கேன். நல்ல ஏண்டால் இப்ப இப்படிதானே, இப்ப நாங்க இப்பதான் 3 லெட்டர்ஸ் நாங்க வந்துக்கிறோம், அலிஃப் ஐன் பே. எங்களுக்கு இன்னும் பெரிய ஒரு ஜேர்னி உண்டு, பயணம் உண்டு இது. சரி, அப்ப நீங்க கட்டாயம் அந்த நீங்க செய்யற வேலையை ஃபாலோ பண்ணுங்க டெய்லி. அப்ப உங்களுக்கு நீங்க ஃபாலோ பண்ணி கொண்டு வர நேரம் இன்ஷா அல்லாஹ் ஃபியூச்சர்ல உங்களுக்கு படிச்சு கொண்டு போற நேரம் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது, குழப்பம் வராது. அல்லது படிச்சுட்டோமா இந்த எழுத்து எப்படி உச்சரிக்கிற திருப்பி மறந்துட்டுன்னு சொல்லி நான் நிறைய பிடப்பாய் கொண்டு கவலைப்பட்டு கொண்டு போக முடியும். அப்ப நீங்க இந்த செய்யற வேலையை, அதாவது நீங்களாகவே ஃபாலோ பண்ணி திருத்துறீங்களே, கட்டாயம் செய்யுங்க. எங்களுக்கு கட்டாயம் ஒர்க் செய்யணுமா?